சின்ன மருமகள் சீரியலில் இனிவரும் எபிசோட்களில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் வரப்போகிறது. 5 வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு உண்மை ஒரு குடும்பத்தையே தலைகீழாக மாற்றப் போகிறது. தமிழ்ச்செல்வி மீது சுமத்தப்பட்ட பழி உண்மையல்ல என்பது இத்தனை வருடங்களுக்குப் பிறகு எல்லோருக்கும் தெரியவரும் சூழல் உருவாகிறது. அதைவிட முக்கியமாக தன்னுடைய அம்மா எந்த தவறும் செய்யாமல் இவ்வளவு காலம் வேதனையை அனுபவித்திருக்கிறார் என்பதை மீனாட்சி தெரிந்து கொள்ளும் அந்த தருணம் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கப் போகிறது. தமிழ்ச்செல்வி எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் தன்னை அம்மா என்று அழைக்காமல் வேறொருவரை அம்மா என்று அழைப்பதை மட்டும் அவளால் மனதுக்குள் தாங்கிக் கொள்ள முடியாமல் தினமும் உடைந்து போய்க் கொண்டிருக்கிறாள். வெளியே பார்க்கும்போது வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலையில் இருக்கும் ஒரு பெண்ணாக அவள் தெரிந்தாலும் ஒரு தாயாக அவளுடைய மனதுக்குள் இருக்கும் வெற்றிடம் மட்டும் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே போகிறது. குறிப்பாக அழகர் தன்னை அம்மா என்று அழைக்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு உயிரோடு இருக்கும் ஒரு கனவு மாதிரி. அந்த ஆசை நிறைவேறாமல் இருப்பதால் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் விட்டு அழும் அளவுக்கு அவளுடைய மனம் உடைந்து போயிருக்கிறது. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் மீனாட்சி தன்னுடைய அம்மாவுக்கு மீண்டும் அந்த குடும்பத்தையும் குறிப்பாக தன்னுடைய அப்பாவையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறாள். முதலில் அம்மாவிடம் இதை பற்றி பேசும்போது நடந்து முடிந்த விஷயங்களை மீண்டும் கிளற வேண்டாம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கிறது என்று தமிழ்ச்செல்வி சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறாள். ஆனால் மீனாட்சியின் மனதில் மட்டும் அந்த கேள்வி விடாமல் துரத்திக் கொண்டே இருக்கிறது. என் அம்மா தப்பு செய்யவில்லை என்றால் 5 வருடமாக அவள் ஏன் இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடை தேடும் பயணம் அங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. ஒரு நாள் சேதுவின் வீட்டிற்கு மீனாட்சி செல்லும்போது அங்கே நடக்கும் சில விஷயங்கள் அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. சேது தன்னுடைய மகளை பார்த்ததும் அளவில்லாத பாசத்துடன் கொஞ்சுவதையும் மீனாட்சியுடன் சிரித்து பேசுவதையும் பார்த்து சிலருக்கு பொறாமை ஏற்படுகிறது. குறிப்பாக ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா ஆகியோரின் முகத்தில் அந்த பொறாமை வெளிப்படையாக தெரிகிறது. மீனாட்சிக்கு இது சாதாரண விஷயம் போல தெரியவில்லை. அவர்கள் மூவரும் தனியாக மாடிக்கு சென்று ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருப்பதை கவனித்ததும் அவர்களை பின்தொடர்ந்து மேலே செல்கிறாள். அங்கே அவர்கள் தமிழ்ச்செல்வியை எப்படி மீண்டும் இந்த குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்கலாம், அவள் திரும்பி வந்தால் தங்களுடைய திட்டங்கள் எப்படி பாதிக்கப்படும் என்று பேசிக் கொண்டிருப்பதை மீனாட்சி கேட்கிறாள். அதோடு 5 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்களைப் பற்றியும் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மீனாட்சிக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அப்படியானால் என் அம்மா மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு பின்னால் இவர்கள்தான் இருக்கிறார்களா என்று அவள் மனதுக்குள் நினைத்துக் கொள்கிறாள். அப்போது உடனே அங்கிருந்து வெளியேறாமல் தன்னுடைய மொபைலை எடுத்து அவர்கள் பேசுவதையெல்லாம் பதிவு செய்கிறாள். ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யாவே மனசாட்சியுடன் பேச ஆரம்பிக்கிறாள். நான் செய்தது சரியில்லை. சேதுவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் தமிழ்ச்செல்விக்கு துரோகம் செய்தேன். ஆனால் அதற்காக இந்த குடும்பத்தின் சொத்துக்களை கைப்பற்றும் திட்டத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் என்று அவள் கூறுகிறாள். அந்த வார்த்தைகள் மீனாட்சிக்கு இன்னொரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகின்றன. ஐஸ்வர்யாவை சேதுவின் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்ததற்கு பின்னாலும் வேறு ஒரு திட்டம் இருந்திருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொள்கிறாள். அந்த வீடியோவை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு இனி நேரத்தை வீணாக்க கூடாது என்று முடிவு செய்து அங்கிருந்து நேராக தன்னுடைய அப்பாவை தேடி ஓடுகிறாள். அப்பா, அப்பா, உங்களிடம் முக்கியமான விஷயம் பேசணும் என்று மீனாட்சி பதற்றமாக அழைத்தபடி சேதுவிடம் வருகிறாள். மகளின் முகத்தில் இருந்த பதற்றத்தை பார்த்ததும் சேதுவுக்கும் ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்று புரிகிறது. என்ன நடந்தது என்று கேட்க, நீங்களும் அம்மாவும் பிரிந்ததற்கு உண்மையான காரணம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று மீனாட்சி சொல்கிறாள். முதலில் சேதுவுக்கு அந்த வார்த்தைகள் புரியவில்லை. 5 வருடங்களாக தன் மனதை நொறுக்கிய அந்த பழைய விஷயத்தை மீண்டும் யாராவது பேசுகிறார்கள் என்பதால் அவர் கோபமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறார். ஆனால் மீனாட்சி தன்னுடைய மொபைலை எடுத்து காட்டியதும் அதில் பதிவாகியிருந்த உரையாடலை கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா ஆகிய மூவரும் அங்கே வந்துவிடுகிறார்கள். வீடியோவில் தங்களுடைய குரல் ஒலிப்பதை கேட்டவுடன் அவர்களின் முகமே மாறிவிடுகிறது. இவ்வளவு நாட்களாக யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து வந்த ரகசியம் இப்போது எல்லோருக்கும் முன்னால் வெளிப்படப் போகிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். மீனாட்சி எந்த தயக்கமும் இல்லாமல், என் அம்மா எந்த தவறும் செய்யவில்லை. 5 வருடங்களாக அவள் தனியாக வாழ்ந்ததற்கும் எங்களிடமிருந்து பிரிந்ததற்கும் நீங்கள்தான் காரணம். என் அப்பாவை என் அம்மாவிடமிருந்து பிரித்தது மட்டும் இல்லாமல் என்னையும் அழகரையும் எங்கள் அம்மாவிடமிருந்து பிரித்திருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும்.
என்று தைரியமாக கேள்வி கேட்கிறாள். அவளுடைய குரலில் கோபம் இருந்தாலும் அதைவிட தன்னுடைய அம்மாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வலி அதிகமாக இருக்கிறது. அப்போது ஐஸ்வர்யாவால் அந்த உண்மையை மறைக்க முடியவில்லை. அழுது கொண்டே சேதுவின் முன் வந்து, மாமா, என்ன மன்னிச்சிடுங்க, தமிழ்ச்செல்வி செய்தது என்று நினைச்ச அந்த தவறுக்கு பின்னால் உண்மையில் நான் தான் இருந்தேன். அவளுடைய போனை பயன்படுத்தி அவளுடைய அப்பாவிடம் வேறு ஒருவரைப் போல பேசினதும் நான் தான். தமிழ்ச்செல்விக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒப்புக்கொள்கிறாள். சேது அந்த வார்த்தைகளை கேட்டதும் அப்படியே உறைந்து போகிறார். 5 வருடங்களாக தான் நம்பியிருந்த வாழ்க்கை ஒரு பொய்யின் மீது கட்டப்பட்டிருந்தது என்பதை புரிந்து கொண்ட அந்த நொடியில் அவருடைய மனம் முற்றிலும் உடைந்து போகிறது. ஐஸ்வர்யா தொடர்ந்து